ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமலர் வாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான, அதாவது லேடிஸ்க்கு ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோன்னு சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இப்போ நம்ம மிஷின் வச்சுருப்போம் இல்லையா. இப்போ நிறைய பேர் முந்தானை அடிப்பாங்க. என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா, சாரீ வாங்கிட்டு புது சாரியெல்லாம் வாங்கிட்டு அந்த முந்தானை மடித்து அடிக்கும் போது எதுவுமே இல்லாமல் டக்குன்னு அந்த பிசரை மட்டும் கட் பண்ணிவிட்டு மடித்து அடிச்சிருவாங்க. அந்த மாதிரி அடித்தோம் அப்படின்னாக்க கடைசியில் பார்த்திங்க அப்படின்னாக்க முன்னாடி பின்னாடிமா கோணலாக மடிக்கிறதுக்கு வராது. அந்த மாதிரி ரொம்ப வளைஞ்சிக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரி இல்லாமல் இப்போ இந்த முந்தானியில் பாருங்கள், இந்த நூல் பிரிஞ்சு எந்த இடத்துல பள்ளமாக இருக்குதோ அந்த இடத்துல ஒரு நூல் எடுத்துக்குங்க. அந்த இடத்துல ஒரு நூல் எடுத்துட்டு அதை அப்படியே நீங்கள் லைட்டாக உருவுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சுருங்கி சுருங்கி வரும். அந்த நூல் கட்டாகாமல் அப்படியே லைட்டாக நான் அப்படியே சுருக்கிறனோ அந்த மாதிரி சுருக்கி சுருக்கி அந்த நூலை எடுத்துக்குங்க. கடைசி வரைக்கும் போனதுக்கப்புறம் கடைசியில் கை வச்சு லைட்டாக அப்படி கட் பண்ணுற மாதிரி லைட்டாக இழுத்திங்கன்னா கட்டாயிரும். அப்படியே அந்த நூலை நீங்கள் உருவி எடுத்துருங்க. இல்லை இடையில கட்டாச்சு அப்படின்னா கட்டான இடத்துலேருந்து பின்னூசி வச்சு லைட்டாக நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த நூல் வந்துடும். திரும்பவும் உருவிட்டு எங்கே நூல் உருவி இருக்கோ அதுலேருந்து நேராக உங்களுக்கு கோடு மாதிரி வரும் அந்த நூல் இழுத்த இடத்துல. அதில் வச்சு நீங்கள் கத்திரிக்கோள் வச்சு கரெக்டாக நேராக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்குங்க. எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் முந்தானே அடித்து பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு மடிக்கும் போது கரெக்டாக வரும். எந்த வித பெண்டுமே வராது, மடிக்கிறதுக்கு வராமலாம் வராது. ரொம்ப நீட்டாக இருக்கும். அந்த கோணல் மானலா அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அந்த இழுத்து அந்த இழைக்கு நேராக ஃபுல்லாக நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ லைட்டாக ஒரு மடிப்பு நடித்தாலும் அந்த மடிப்பு கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் ஐயோ என்னடா இங்கே இழுத்துட்டு இருக்கேன், அங்கே முன்னாடி பெருசாக இருக்கே சின்னதாக இருக்கே, இந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்கவே வேணாம். சாரீ முந்தானி அடிக்கும்போது இது ரொம்ப ஈஸியான வேலை. அதே கரெக்டாகவும் இருக்கும். பூனை சாரியாக இருந்தாலும் எந்த சாரியாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு நூலில் உருவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் முந்தானி அடித்து பாருங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக வரும். நான் இன்றைக்கி இப்படி தான் அடிச்சிருக்கேன். எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக இருக்க பாருங்களேன், எந்த கோணலுமே கிடையாது. முந்தானிலாம் அழகாக அடிச்சிட்டேன் நான். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.